ஆடி மாதம் என்றாலே பெண்களுக்கான நாள். ஆடி காற்று வீசும்பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற அவ்வளவு பழைய ரணங்கள் எல்லாம் மறைந்து போகும். யார் இந்த ஆண்டு திருமணம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருமணம் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னாக்க ஆடி 18 அப்போ தான் இந்த ஆடி விசேஷன்றது சும்மா சாதாரணமான விசேஷங்கள்ல. அந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு மனிதனுடைய ஆன்ம சுத்தியையும் ஆன்ம சக்தியையும் பலத்தையும் கொடுத்து நம்மளை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு குலதெய்வத்தை வழிபட்டு இந்த ஆடி நீரில் நீராடி வந்தாவே. வணக்கம் அன்பான வைரா டிவி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன். நாம் சமூகத்தில் பல அற்புதமான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு வரோம். நம் முன்னோர்கள் அதை எப்படி வகுத்தாங்க, அந்த வகுத்ததை எப்படி நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க, அந்த முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி நம்மளை வழி நடத்துது என்பதை விளக்கமாக இப்போ பார்ப்போம். ஆடி மாதம் என்றாலே பொதுவாகவே ஜோதிடக்காரர்கள் சொல்லுவாங்க கடகராசின்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசி இந்த பிரபஞ்சத்திற்கு 4வது இடமாக வருது. அப்போ தாய் வழி. அப்போது அந்த இடத்துல சந்திரன் ஆட்சி வீடாக அமையுது. அப்படி ஆட்சி வீடாக அமைகிற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், தாய் வழி வர்க்கத்தை நாம் வழிபடுவதற்கான சில உண்மை ரகசியங்களை ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு பின்னோக்கி போனால் அவர்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தையும் உண்மையையும் பாரம்பரிய குணத்தையும் அவர்கள் ஒருங்கிணைத்து வைத்தார்கள் என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். எப்படி என்றால், நம் முன்னோர்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தாய் தானே நம்ம பார்க்குறோம். நமக்கு இந்த உடலும் இந்த உயிரும் தந்தது தாய் தானே. இந்த தாய்கிட்டேருந்து அடைஞ்ச அந்த பாக்கியத்தை நம் தாய் வழி வர்க்கத்தை பார்க்கும்போது அதே இடத்த நம்ம என்ன பண்ணுறோன்னா குலதெய்வ வழிபாடாக நாம் அடிப்படையிலிருந்தே நம்ம கும்பிட்டுட்டு வரோம். அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு என்ன காரணம் என்றால், நம்மளுடைய முன்னோர்கள் முதல்ல தாயை வணங்குகிறோம், தாய் மண்ணை வணங்குகிறோம். இந்த தாய் மண்ணுக்கு நீர் கொடுத்து வெப்பத்தாலையும் காற்றாலையும் பாதிக்கப்பட்ட பிறகு நம் பூமிக்கு ஆடி மாதத்தில் தான் தண்ணீர் விடுறாங்க. அப்போது வானத்தில் சேர்த்து வைத்த மழையானது ஒரு டேங்கில் நிரப்பி வச்சு அதை ஆடி மாதத்தில் அனுப்புவதனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க ஊரெல்லாம் இளமையான ஒரு ஆடி காற்றுன்னு சொல்லுவாங்க, ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி காற்று வீசும்பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற அவ்வளவு பழைய ரணங்கள் எல்லாம் மறைந்து போகும். தெற்கு பார்த்த வீடு உள்ளவங்களும் இந்த ஆடி காற்று வாங்குறவங்களுக்கும் சமன்னு கூட நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அப்படிப்பட்ட உன்னதமான நம் மனதையும் நம்மளுடைய குணத்தையும் மெல்ல மெல்ல மெதுவாக இணக்கமாக எடுத்து செல்கின்ற ஒரு அற்புத நாள். அந்த நாளில் ஆடி என்றாலே நம்மளுடைய முன்னோர்களின் வழிபாடு என்றும் நம் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு நாம் எப்படி துணை போகிறோம், எப்படி அதை ஆதரிக்கிறோம் என்பதற்கு இந்த ஆடி 18 என்ற ஒரு நாள் வருகிறது. அதாவது நீரானது இல்லாமல் காய்ந்து போயிருந்த நிலத்தில் ஒரு படிக்கட்டு 1/2 அடி இருக்கும். அப்போ 1/2 படியாக சேர்த்து 18 படி சேர்த்தா 9 அடி உயரம் இருக்கும். அந்த 9 அடி உயரத்தில் 18ஆம் நாள் அந்த நீரானது நிரம்பி வாய்க்கால்லையும் குளத்திலையும் ஆற்றிலையும் சென்று கொண்டிருக்கும். அந்த நாள் கன்னிமார்களுக்கு பூஜை செய்கிறோம், நம்மளோட பூமாதேவிக்கு பூஜை செய்கிறோம். எப்படின்னா கொன்றை பூ, அதாவது வெற்றி வாகை சூடுவதற்கு அந்த காலத்தில் மன்னர்களுக்கு கொன்றை பூ என்ற ஒன்று இருக்கும். அது எப்பொழுதுன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் அது வரும். கொன்றைப்பூ, பேரிக்காய், இன்னும் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் இது போன்றதை வைத்து ஆதிகால மனிதர்கள் 60 வருடத்திற்கு முன்னதாக
நம்மளுடைய சின்ன குழந்தைங்க தள்ளுவண்டி மாதிரி, அதாவது 3 கால் சக்கரம் இருக்கும், அது நம்ம தள்ளிக்கிட்டு போகிற வழுது, அதில் சப்பரப்படைன்னு ஒன்று கட்டுவாங்க. சப்பரப்படைன்னா இன்றைக்கி கோவில் இருக்குல்ல, கோவில் ஷேப்பில் ஒரு சப்பரப்படையை அமைச்சு, இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆசாரியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சப்பரப்படையை அமைச்சு வண்டியை தள்ளுவது போல் ஒரு நடவண்டின்னு சொல்லுவாங்களே சின்ன குழந்தைங்களுக்கு, அந்த நடவண்டி மூலமாக இந்த சப்பரப்படையை கட்டி அங்கேருந்து அருகாமையுள்ள குளத்துக்கோ ஆற்றுக்கோ இல்லை வாய்க்காலுக்கோ எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ போகும்போது இந்த பூமாதேவியும் அந்த பூமாதேவியை அருள் புரிகின்ற இந்த நீரானது அந்த கங்கா தேவியும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த ஒவ்வொரு படிக்கட்டாக மாறி 18ஆம் படி அன்று பார்த்திங்கன்னா நீர் நிரம்பி அந்த கிராமங்கள்லேயும் அந்த பகுதிகளில் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். அப்போ இந்த சின்ன குழந்தைங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய ஒரு விநாயகர் கோவில் அரச மரத்தடியில் இல்லை ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்துடுவாங்க. அங்கேருந்தும் இந்த சப்பரப்படையை கட்டி இழுத்துக்கிட்டு வருவாங்க. வரும்போது அந்த சப்பரப்படையில் என்ன இருக்குன்னா, சரஸ்வதிக்கு தான் முதல் பூஜை, பூமி மாதா, நீர் மாதா, அடுத்தது சரஸ்வதி, அறிவுக்கு தான் முதலிடம் கொடுத்து அன்று நம்மளுடைய பூஜையை ஆரம்பிக்கிறோம். உத்தராயணத்திலேருந்து தட்சாயணம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மகர ராசியில் புறப்படுற சூரியனானது கடக ராசிக்குள் என்றாகும் பொழுது அப்போது தென்பகுதியை நோக்கி வருது. அந்த தென்பகுதியை நோக்கி வரும்போது எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள். ஆகையினால் தென்பகுதியில் பார்த்திங்கன்னா அவ்வளவு எண்ணற்ற கோவில் குளங்கள் இருக்குது. அந்த கோவில் குளங்களில் மற்ற நாள்களில் பூஜை புரஸ்காரங்கள் செய்வதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது தான் இந்த சப்பரப்படையின் மூலமாக ஆடிப்பெருக்குக்கு தண்ணீர் வரும்போது பூஜை புரஸ்காரங்கள் செய்கிறது. சாஸ்திர ரீதியாக பார்த்திங்கன்னா 4வது ராசி தான் அந்த கடக ராசி, அதுதான் ஆடி மாதத்துக்கு சூரியன் பயணிக்கின்ற இடம். அந்த இடத்துல முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெற்றோர்கள் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுவாங்க. எப்படின்னா, கன்னிமார்களாக இருந்தால் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை தனியெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக நிறைவாக ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. சப்போஸ் சில வீடுகளில் குழந்தைங்களே இல்லை, அது காலமாக இருக்கும், அந்த வம்சாவழியில் சில குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, அவங்க முழுமை பெறாத நிலையில் அவங்க என்ன ஆயிடுவாங்கனாக்கா, மரணிச்சிட்டாங்கன்னா அவங்க நினைவின் காரணமாக ஒரு பூஜை செய்வாங்க. அதை தான் நாம் இப்பொழுது குலதெய்வ பூஜை என்று சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், அது வாழ வந்தது வழி வழியாக நினைவுபடுத்தி நம் முன்னோர்கள் இப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களை பாதுகாத்தாங்க, அவர்கள் காட்டிய வழியில் சென்றாங்க, அப்படி சொல்லுவதற்கு இணங்க நம்மளுடைய குலதெய்வ பூஜை நடக்குது. அந்த குலதெய்வ பூஜைக்கும் இந்த 18ஆம் படி என்று சொல்லக்கூடிய அந்த 18ஆம் நாள் அந்த நீர் வரத்து கங்கையிலேருந்து, அதாவது நமக்கு காவேரி தண்ணி தான் சிறப்பான தண்ணி. அந்த காவேரி தண்ணியை ஆதி காலத்தில் நல்ல அப்படியே வாய்க்காலெலாம் நல்ல சதுரித்து நல்ல சரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு படியும் அந்த நீர் ஏறும்போது 18ஆவது நாள் பார்த்திங்கன்னா அரை அடியாக ஏறி கடைசியில் அதோடைய கடைசி இடத்துக்கு கடற்கரை சேரும் நேரத்தில் 18ஆவது நாள் வரும். அப்படி நெறியோடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம சமூகத்தில் இப்போது அது குறிப்பிட்ட நேரத்தில் வராத காலதாமதமாகுது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ தெரியல. நம்ம இயற்கையில் மரச்செடி கொடிகள்லாம் வச்சு அந்த வந்த நீரை தேக்கி வச்சு அதன் மூலமாக மக்களுக்கும் இந்த பூமிக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஈரமான நிலையை கொடுத்தால் அன்பும் பாசமும் அறிவும் தெளிவும் ஒழுக்கமும் பண்பாடும் சிறந்த நிலையில் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம வாழ கற்றுக்கிட்டு வந்த நம்ம 60 வருடத்துக்கு பிறகு மெல்ல 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 என்னவாச்சுன்னா அப்படியே காலதாமதமாகுது. அந்த காலம் நமக்கு ஒரு பதிலை சொல்லும். எப்படின்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை நம்மளோட பருவநிலை மாறும். அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த கடகராசியில் இருக்கிற பருவநிலை தான் உங்களுக்கு 6 மாதம் வரையும் நம்மளுக்கு அன்னம் உண்பதற்கான அரிசிகளை விளைச்சல்
கொண்டு வருவோம். இதே நீர் வருவதை தான் நாம் வணங்கி நெல் விளைக்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதைன் என்று சொல்லிட்டு நம்ம விவசாயம் பண்ணுறோம். அந்த விவசாயம் சரியான முறையில் எடுத்துகிட்டு போனாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப, வெப்பநிலைக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுனாக்க எதிர்பாராத விதமாக விவசாயம்லாம் வீணாக போகுது. அப்படி விவசாயம்லாம் வீணாக போகுதுன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அந்த விவசாயம் வீணாக போகாத இருப்பதற்கு என்ன செய்கிறோம்? இயற்கையை வணங்குகிறோம், குலதெய்வத்தை வணங்குகிறோம், நம்மளுடைய பருவநிலையை வணங்குகிறோம். அந்த பருவநிலைக்கு உற்ற துணையாக இருக்கின்ற மரம் செடி கொடிகளை நம்ம வணங்குகிறோம். அது நம்ம உடலுக்கும் நம் உள்ளத்திற்கும் நம்ம சமூகத்திற்கும் பாதுகாப்பாக இயற்கை உள்ளது என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட அடிப்படை உண்மையானது தெரியும். காரணம் என்ன? நம்ம உடம்புலையே பாருங்கள், 3 பங்கு நீரும் 1 பங்கு தான் நம்மளுடைய மண் சார்ந்த உடலும் இருக்குது. அந்த 3 பங்கு நீர் என்ன ஆகுதுனாக்கா அப்படியே காற்றோட்டத்தில் அது விலகி போகிறது உண்டு, நீர் தாரையாக போகிறதும் உண்டு. காரணம் என்னான்னு கேட்டால், இயற்கையோடு நாம் எப்படி நம்ம பழகி வச்சிருக்கோமோ அதற்கு ஏற்பதான் இந்த செயலானது நடைபெறுகிறது. நாம் ஆடி மாதம் என்றாலே பெண்களுக்கான நாள் என்ன நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதில் பல பண்டிகைகள், அதை கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு முன்னதாக முதல் சரஸ்வதிக்காக கொண்டாடுகின்ற நாள் தான் இந்த ஆடி 18ஆம் பேர். ஃபஸ்ட்டு சரஸ்வதி அவங்கள கும்பிட்ட பிறகு தான் அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வரும், அப்புறம் நவராத்திரி வந்துடும். அப்படி பெண்களுக்கான ஆரம்ப நிலையை நம்மளுடைய வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் நேராக போய் அந்த அரச மரத்தடியில் அங்கே இருக்கிற ஆற்றங்கரை ஓரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஆரம்பம் என்று சொல்ல, அங்கே சிலர் வடை பாயாசத்துலேருந்து வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவுள், பொரி, கடலை எல்லாத்தையும் வச்சு, அப்போது வாழ்க்கையில் யார் இந்த ஆண்டு திருமணம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருமணம் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னாக்க ஆடி 18 தான் தன்னுடைய தாலி கயிறை பெருக்கி, அதாவது நல்ல கயிறாக சுத்தமான கயிறில் மாற்றி போடுவாங்க. இது நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படை பண்பாடை சார்ந்தது. ஆடிப்பெருக்கு வரை அந்த மஞ்சள் கயிறை போட்டிருப்பாங்க, திருமணமான மஞ்சள் கயிறை. ஆடிப்பெருக்கப்போ தான் கணவன் மனைவியும் தன்னுடைய ஊருக்கு அவங்கள இது மாதிரி படையெல்லாம் செஞ்சு தண்ணியில் இறங்கி அதை தண்ணியில் விடுவாங்க. இதில் பேரிக்காய் போன்ற சில அபூர்வ காய்கனியெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும், நாவப்பழம் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நம்மளுடைய தண்ணியில் விட்டு அந்த தண்ணியில் இருக்கிற தெய்வத்தை வணங்கி சூரிய நாராயணனையும் வணங்கி இயற்கையோடு இயற்கையாக நம்மளுடைய பயணத்தை எடுத்துகிட்டு போகிற நாள் நன்னாள். இந்த ஆடி விசேஷங்கிறது சும்மா சாதாரணமான விசேஷங்கள்ல, இதிலே அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் குருவின் சாரம் இறங்கி, அடுத்து சனியின் சாரம் இறங்கி, அடுத்தது புதனுடைய சாரத்தில் அவங்க பயணிச்சிட்டு இருக்கும்போது பல பண்டிகைகள் வரும். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஆடி பருவம், ஆடி பருவநிலை, ஆடி இயற்கையின் பருவநிலை, காலதேச வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய இயற்கையில் இந்த ஆடிப்பட்டம் தான் நம்மளுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் சிறப்பான நிலையில் நம்மளை வழிகாட்டுகிறது. ஒருவர் பல காலங்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தன்னை உணர்ந்து இந்த ஆடி மாதத்தில் தன் குலதெய்வத்தை வழிபட்டு இந்த ஆடி நீரில் நீராடி வந்தாவே அடுத்த 6 மாதங்கள் வரையும், ஏன் 1 வருடங்கள் கூட அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஒரு மஞ்சள் நனைச்ச கயிறை காப்பு மாதிரி கட்டுவாங்க. இந்த வருடம் ஃபுல்லாக இந்த குழந்தைங்களுக்கு நோய் நொடி வரக்கூடாது என்பதற்காக 60 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே துளசியம்மானு ஒரு அம்மை, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வயசானவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த பண்டிகையை சிறப்பாக எடுத்து நடத்துவாங்க. எல்லா குழந்தைங்களையும் கொண்டாட வச்சு கும்மி அடித்து கோலம் போட்டு கொல்ட்டாங்கல்லி விளையாண்டு அவ்வளோ ஆரவாரமாக முதல் பண்டிகையாக இந்த
தட்சாயனத்தை நோக்கி தென்பகுதியை நோக்கி சூரியன் வரும் காலத்தை இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடுகின்ற அற்புதமான காலத்தை நாம் நிறைய இழந்துக்கிட்டே வரோம். ஆனால் இனிவரும் காலத்தில் நாம் இந்த ஆடி பண்டிகை என்பது வருடத்திற்கும் இந்த 12 ராசி மண்டலத்தில் சந்திரன் இருக்கின்ற அந்த கடகராசிக்கும் உகந்ததாக நமக்கு செயல்படுகிறது. மனோகாரகன் தான் அந்த சந்திரன். நம் மனதை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான இந்த ஆடி பெருக்கும் இந்த ஆடி மாத பயணமும் சூரியனுக்கு மிக அற்புதமான நாள். அப்படிப்பட்ட நாளில் நாம் நம்மை நாமே உணர்ந்து நம் முன்னோர்களை வழிபட்டு நம் முன்னோர்கள் செய்த வழிகளை நாம் பின்பற்றி அதன் மூலமாக தன்னைத்தான் உணரும்போது தனக்கு நிகர் நாம் தானே தவிர வேறு எவரும் இல்லை. அதற்கு இயற்கையானது நமக்கு துணை புரிகின்ற காலம். நீர்தான், நீரின்றி இந்த உலகம் இல்லை. அந்த நீரானது ஒரு மனிதனுடைய ஆன்ம சுத்தியையும் ஆன்ம சக்தியையும் பலத்தையும் கொடுத்து நம்மளை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு இந்த ஆடி மாதமானது சூரியனுடைய பயணம் அவ்வளோ அற்புதமானது. அது சந்திரனுடைய வீட்டில் பயணிக்கும் போது மிக மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி கொடுத்தவங்க வெளியூர் போனாலும் இந்த ஆடி மாதத்தில் தாய் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்தோடனே எல்லா சம்பந்திங்கள்லாம் ஒன்று சேருவாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைக்கு தாலி பெருக்கி போட்டு வீட்டில் குதூகலமான ஒரு விசேஷத்தை உண்டு பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களாக இருக்காங்களே அவங்களுக்கு இந்த சப்பரப்படையெல்லாம் வச்சு அழைச்சிட்டு போகிற ஒரு பண்பாடும், அங்கே போய் கூடி வாழ்கின்ற கூட்டமாக எல்லா குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து தெய்வ வழிபாடு என்று இயற்கையின் வழிபாட்டை சொல்லிக் கொடுத்த முறையும், பூமாதேவியும் அந்த கங்கா நீர், நம்மளுடைய வைகை ஆற்று நீர், இது மாதிரி சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில இடங்களில் தண்ணி கிடைக்கலன்னா குடத்துலையா தண்ணி மட்டும் கொண்டாந்து வச்சு கிணத்து நீரோ இல்லை குளத்து நீரோ வச்சு கூட செய்வாங்க. பெரும்பாலும் ஆதி காலத்தில் சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் எல்லாம் இயற்கையின் வழியில் வந்துக்கிட்டு இருந்தது. நம்மளுடைய சமூகம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் அந்த இயற்கை நமக்கு இன்றும் என்றும் துணை புரியும். ஆனால் நாம் அதற்கு தக்கவாறு நடந்து கொண்டால் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடும் நம்மளுடைய சூழ்நிலையும் நமக்கு பக்கத்துணையாக இருந்து மிக சிறப்பாக எடுத்து செல்லும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சிதையோகி பேரம்பலவாணன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி